பண்ணிக்கும்போது திடீர்னு அவங்க மனைவி ஆக்ரோஷமாக பேசுனது, அதுவும் பாயிண்ட்டாக வச்சு பேசும்பொழுது அவங்க தான் கேட்குறாங்க, இந்த மாதிரி நகை போட்டு இந்த மாதிரி நகையை போட்டுட்டு எந்த சிவனடியார் இருக்கிறாங்க, எந்த காளி பக்தர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் ஆமாம் இல்லை அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது என்னென்னா, எல்லோருக்குள்ளேயுமே வந்து நெகட்டிவ் இருக்கும். கலியுகத்தில் நெகட்டிவ் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்றவர்களுடைய நெகட்டிவை நம்ம நோண்ட ஆரம்பிக்கும்போது அவங்க இல்லாட்டினாலும் வேறு யாராவது வந்து நம்முடைய நெகட்டிவை நோண்டுவாங்க. ஸோ அந்த விஷயம்தான் இங்கே நடக்குது. ஸோ அதேமாரி மலாய்க்கா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி மாடலிங்லெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ மாடலிங்கில் ரொம்ப ஆபாசமான உடை அணிந்த ஃபோட்டோலாம் இன்டர்நெட்லேயே கூட இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து கலையரசன் கேட்க ஆரம்பித்தார். காளியே வந்து உங்களை அந்த மாதிரி இருக்க சொன்னாங்களா, இப்போ இப்படி இருக்க சொன்னாங்களா அப்படின்னு. ஸோ இது என்னென்னா, அந்த பொறாமையை வெளிப்படுத்தினதன் விளைவாக அதற்கான தண்டனை அவங்களே